ஆதி ஆகமத்தில் கடவுள் எல்லாவற்றையும் படைக்கிறார். வானத்தை படைக்கிறார், பூமியை படைக்கின்றார், பெரிய வானத்தை ஆள்வதற்கு பெரிய ஒளியுடைய சூரியனை படைக்கின்றார், நிலவை படைக்கின்றார், மரங்களை படைக்கின்றார், ஊர்வன படைக்கின்றார், பரப்பன படைக்க கடல் எல்லாத்தையும் படைத்துவிட்டு 6ஆம் நாள் மனிதனை படைக்கின்றார். என்னுடைய கேள்வி அன்பிற்குரியவர்களே, கடவுள் ஏன் குழந்தையை படைக்கவில்லை? ஏனென்று சொன்னால் குழந்தையை கடவுளால் கூட வளர்க்க முடியாது. தாயை தவிர உலகத்தில் குழந்தை யாராலும் வளர்க்க முடியாது. அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா பிள்ளைய வளர்க்கறது? இங்க பசங்கிட்ட சாதாரணமா எதையும் பேச முடியாது சார். நம்ம விஜயகுமார் இருக்காருல்ல, அவர் ஸ்கூல் வாத்தியார். அந்த மனுஷன் எது காலேஜ் வாத்தியாரா போனான்னு கேளுங்க, கண்ணீர் விடுவார். அவர் ஸ்கூல் டீச்சர் ஆகும் போது ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டார், டேய் 1869 என்ன நடந்தது? அவன் சார், அவனுக்கு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், இதுவே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். நீ அவன் பிறந்த வருஷத்துல பாடம் நடத்து. 1869 என்ன நடந்தது? அவன் சொன்னான், எனக்கு தெரியாது. உடனே அவர் சொன்னார், முட்டாள், அன்றுதான் மகாத்மா காந்தி பிறந்தார். பையன் உஷாராயிட்டான். சரி, அடுத்த கேள்வி, 1874 அன்று என்ன நடந்தது? அவன் சொன்னான், காந்திஜி 5வது பிறந்த நாள் கொண்டாடினார். அன்னைக்கு ஓடினவர் தான் விஜயகுமார். இன்று பிறந்தர்கள் என் தலை கடனே, ஆமா. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, ஆமா. நல்லா கேட்டுங்க, பெத்து போடுறது அம்மாவுடைய கடன், கரெக்ட். அவனை அறிவாளி ஆக்குறது அப்பாவோட கடன், அறிவாளி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னாங்க, வேல் வடித்து கொடுப்பது கொல்லனு கடனே. அப்ப என்ன அர்த்தம்னா, வெட்டுறதுக்கு அருவா செஞ்சு கொடுக்குறது சமூகம். நாங்க பெத்து போடுவோம், நீ கத்தி கையில கொடுப்ப. என்னமா நீங்க பேசுறீங்க உட்கார்ந்துக்கிட்டு? ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வரும், போலீஸ் கேஸ் வரும். ஊரான் பிள்ளை என்பது நாம கட்டிட்டு வர பொண்டாட்டி. இப்ப நான் கட்டி வர பொண்ணு வந்து ஊரானுடைய பிள்ளை. அவ்வளோ நல்லா செல்லமாக குழந்தைய கண்ணே பட்டேன்னா அவள் வயத்தில் என் குழந்தை தன்னால் வளரும்ன்றதுக்காக தான் அப்படி சொன்னாங்களே தவிர, நான் பாட்டு அடுத்த வீட்டு பிள்ளைய தூக்கி வளர்த்தேன்னா கண்டிப்பாக கொலை கேஸில் தான் போய் நிற்கும்.